தினமணி நேயர்களுக்கு வணக்கம். தற்போது தொலைபேசி இணைப்பில் நம்மோடு டெல்லி தினமணி செய்தியாளர் திரு ஆண்டன் ஜவஹர் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் திரவியம். இப்போ டெல்லியில போராட்ட களத்தில் அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல நீங்க நின்றுருக்கீங்க. திரு மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமா அறிவிப்பு வந்திருக்கு. அந்த அறிவிப்பு வந்த பிறகு, அதாவது பதவி விலகல் அறிவிப்பு வந்த பிறகு அங்கு மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? ஒரு கொண்டாட்ட மனநிலை அப்படின்னு நம்ம தொலைக்காட்சியில பாக்குறோம். நீங்க நேரடியா பாக்குறீங்க. என்ன மாதிரி அவங்க ஆக்டிவிட்டிஸ் இருக்கு? அதான் நீங்க குறிப்பிட்டது போலதான். ஏன்னா அவங்களுடைய அந்த போராட்டம் நடத்துறவங்களுடைய முக்கிய கோரிக்கை, பிரதான கோரிக்கை அப்படின்னு சொல்றது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலக வேண்டும், அதாவது அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்றதுதான் அவங்களுடைய ஒரு மூல கோரிக்கையா இருந்தது. கிட்டத்தட்ட அவர்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகவே தற்பொழுது இது பார்க்கப்படுகிறது. தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் தற்பொழுது அந்த பதவியிலிருந்து தார்மீக பொறுப்பேற்று இந்த இந்த நிலைமைக்கு தார்மீக பொறுப்பேற்று தான் பதவி விலகுவதாக நடந்த பதவி விலகல் கடிதத்தை பிரதமருக்கு அவர் அனுப்பியிருக்கின்றார். அவருக்கு அரசு தளத்திலிருந்தோ பிரதமர் தளத்திலிருந்தோ நிர்பந்தம் கொடுக்கப்பட்டதாக எந்த தகவலும் இல்லை. தர்மேந்திர பிரதான் தானாகவே பொறுப்பேற்று இந்த தற்போதைய சூழ்நிலைக்கு பொறுப்பேற்று அவர் பதவி விலகுவதாக கூறியிருக்கின்றார். அவர் அந்த கடிதத்தில் அவர் உணர்வுபூர்வமாக எழுதியிருக்கின்றார். அவர் அதில் சில வார்த்தைகளை நான் குறிப்பிடுகின்றேன். அவர் கூறியிருக்கிறார் என்றால், நமது ஜனநாயகத்தின் வலிமையின் மீது நான் எப்பொழுதும் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன். அதே வேளையில் இளைஞர்களுடைய அபிலாஷைகள், கனவுகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை ஆழமாக மதிக்கின்றேன். அவர்கள் இந்தியாவுடைய எதிர்காலம் மட்டுமல்ல, ஒரு புதிய மற்றும் வளர்ந்த இந்தியாவை உருவாக்கக்கூடிய சிற்பிகள், கட்டி எழுப்புபவர்கள் மற்றும் வழிகாட்டிகளும் ஆவார்கள் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த கடந்த 10 நாட்கள்ல நடந்த நிகழ்வுகள் எனக்கு மிகுந்த வேதனையை அளித்திருக்குது. இது எனக்கு தனிப்பட்ட கௌரவம் சார்ந்த விஷயம் கிடையாது. ஆனால் தனிப்பட்ட முறையில் எனக்கு மிகுந்த வேதனையை அது கொடுத்திருக்கின்றது. இந்தியாவின் இளைஞர் சக்தியே இந்நாட்டினுடைய உண்மையான பலம். நாட்டினுடைய இளைஞர்கள் குழப்ப வலையில் சிக்கிக்கொள்ள அனுமதிக்க கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்று தர்மேந்திர பிரதான் பிரதமருக்கு எழுதிய அந்த பதவி விலகல் கடிதத்தில் அவர் கூறியிருக்கின்றார். ஜந்தர் மந்தர் மற்றும் நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தேசவிரோத சக்திகள் இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்வதை தடுக்கவும், தேசிய ஒற்றுமையை பாதுகாக்கவும், எந்த ஒரு இந்திய மாணவருடைய எதிர்காலமும் சட்ட சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும், நமது பிள்ளைகள் தங்களுடைய நேரத்தை படிப்பிலும் அதேபோல தொழில் வாழ்க்கையை வடிவமைப்பதிலும் செலவிட வழிவகுக்கவும் நான் பிரதமரிடம் என்னுடைய ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்திருக்கின்றேன் என்று தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டிருந்தார். அது மிகவும் ஒரு ஆழமான உணர்வுபூர்வமான வகையில் அவர் தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தில் அதனை விவரித்திருக்கின்றார். என்ன மாதிரியான மனநிலையில் அவர் இந்த பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். அவர்கள் நீங்க குறிப்பிட்டது போல இந்த போராட்டக்காரர்கள் கேட்டது முதல் கோரிக்கை, அவர்களுடைய கோரிக்கை இதுதான். தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் அல்லது பதவி விலகப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் அவர் தார்மீக பொறுப்பேற்று பதவிகளை தொடர்ந்து தற்பொழுது டெல்லி ஜந்தர் மந்தரில் அவர்கள் தற்பொழுது ஒரு உற்சாக மிகுதியில் காணப்படுவதை நாம் பார்க்க முடிகின்றது. அவர்கள் தொடர்ந்து இதனை தர்மேந்திர பிரதான் பதவி விலகியதை ஒரு உற்சாகமாக கொண்டாடி வரக்கூடிய ஒரு பார்க்கின்றோம். அவர்கள் தொடர்ந்து இது தொடர்பாக அவர்கள் கோஷம் எழுத்துக் கொண்டேதான் இருந்தார்கள். அவர் பதவி விலக வேண்டும் என்பதை அடுத்த கட்டமாக தற்பொழுது இவர்கள் இந்த போராட்டத்தை முடித்துக் கொள்கின்றார்களா என்பதுதான் தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகும். ஏனென்றால் இவர்கள் போராட்டத்தை முடிக்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே 2 கட்டமாக மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. பொதுவாக இது போன்ற போராட்டங்கள் நடைபெறும் விவசாயிகள் உள்ளிட்டோர் போராட்டங்கள் நடத்தும் பொழுது அரசு அதனை அங்கீகரித்து அவர்களை அழைத்து பேசுவது வழக்கம். ஆனால் இவர்களை பொறுத்தவரையில் பெரிய அளவில் தற்பொழுதுதான் இது ஒரு நையாண்டி இயக்கமாக தொடங்கப்பட்டதுதான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி எனப்படுகின்ற இந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்று அழைக்கப்படுகின்ற இந்த சிஜேபி. அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது அவர்கள் பெரிய அளவில் அங்கீகரிக்கப்படாத ஒரு சூழ்நிலையிலும் தற்பொழுது அவர்கள் போராட்டம் இது போன்ற ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நிலையில்தான் மத்திய அரசு அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது போராட்டத்தை முடிவு கொண்டு வரும் வகையில் அப்பொழுதே உறுதிமொழிகள் கொடுக்கப்பட்டது. இதில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று உறுதிமொழிகள் கொடுக்கப்பட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடியும் கூறியிருந்தார், இது தொடர்பாக இந்த வழக்குகளில் விசாரணை மேற்கொள்வதற்காக விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படுவதாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அடுத்த வரவிருக்கின்ற வாரத்தில் நாடாளுமன்றத்தில்
சட்டம் திருத்தமும் கொண்டு வரப்படுவதாக மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் தர்மேந்திர பிரதான் தற்பொழுது பதவியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்ததாக இவர்கள் தங்களுடைய போராட்டத்தை எப்படி இதனை முடிவுக்கு கொண்டு வருகின்றார்கள் என்று பார்க்க வேண்டும். என்றால் அவர்களுடைய அடுத்த கோரிக்கை என்னவா இருக்கிறது என்றால், ஏற்கனவே இது அந்த நீட் பிரச்சனையின் காரணமாக உயிரிழந்த தற்கொலை செய்து கொண்ட அந்த மாணவ மாணவியருக்கு இழப்பீடானது வழங்கப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஸோ இந்த நிலையில் தான் தற்பொழுது அவர்களுடைய முக்கிய கோரிக்கை ஒட்டுமொத்தமாக நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பது டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டத்தில் அப்படி ஒரு போராட்டமாக அது மாறவில்லை. நீட் வினாத்தால் கசிந்ததன் காரணமாக இது தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இதுபோன்ற முக்கியமான தேர்வுகளில் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர் எழுதக்கூடிய ஒரு தேர்வில் இதுபோன்ற இந்த வினாத்தாள் வந்து கசிவு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதன் காரணமாகத்தான் அவர்கள் தொடர்ந்து உடனடியாக மத்திய அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்ற அவர்கள் கோரிக்கையை முன்வைத்துதான் அந்த போராட்டத்தை தொடங்கினார்கள், அதனை தீவிரப்படுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்துதான் நாடாளுமன்றத்திலும் இந்த விவகாரமானது தொடர்ந்து எழுப்பப்பட்டுக் கொண்டிருந்தது. இன்று சனி ஞாயிறு விடுமுறை என்பதனால் தற்போது நாடாளுமன்றம் கிடையாது. அதன் காரணமாக வெள்ளிக்கிழமை வரை இந்த பிரச்சனையானது நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்டு தொடர்ந்து இரு அவைகளும் முன்னேறியதை நாம் காண முடிந்தது. இந்த நிலையில் அவர்கள் கேட்ட கோரிக்கையின்படி தற்பொழுது மத்திய அமைச்சர் தனது பதவியிலிருந்து விலகி இருக்கின்றார். இனி அடுத்த கட்டமாக இவர்களது நடவடிக்கை என்ன என்பதை தான் தற்போது பார்க்க வேண்டும். அவர்கள் தற்பொழுது உற்சாகமாக இதனை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருகின்றார்களா அல்லது தங்களுடைய அடுத்த கட்ட கோரிக்கைகள் இது இவர்களுக்கு பாதிக்கப்பட்ட உயிரிழந்த மாணவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஸோ அதுபோன்ற அந்த கோரிக்கைகளுக்கான உறுதிமொழி கொடுக்கப்பட்டாலும் ஒழிய இவங்களுடைய போராட்டம் நிறைவேறாது என்று அவர்கள் கூற போறாங்களா, அறிவிக்கப் போகின்றார்களா என்று பார்க்க வேண்டும். 3வது கட்ட பேச்சுவார்த்தையும் இன்று நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மத்திய அரசுடன். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் தற்பொழுது இத்தனை நாட்கள் போராட்டமானது இன்றைய தினம் முடிவுக்கு வருமா அல்லது அவர்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வேறு ஏதாவது கோரிக்கைகளை முன்னிறுத்தி தங்களுடைய போராட்டத்தை தொடரப் போகின்றார்களா என்பதை பார்க்க வேண்டும். இன்னும் சிறிது நேரத்தில் பார்த்தது போல டெல்லியில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் கிளப்பில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையானது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தரப்பினருக்கும் அதுபோல மத்திய அரசு தரப்பிலிருந்தும் பேச்சுவார்த்தையானது நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஸோ அந்த பேச்சுவார்த்தையின் பொழுது மத்திய அரசு தரப்பிலிருந்து என்ன உறுதிமொழிகள் கொடுக்கப்படுகின்றது, அதன்படி அவர்கள் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினர் அதனை ஏற்றுக்கொண்டு இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஸோ அடுத்த கட்டமாக இந்த வினாத்தாள் கசிவு என்பது தொடர் ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் மத்திய அமைச்சர் பதவி விலகிவிட்டார். ஆனால் மத்திய அமைச்சர் பதவி விலகியதன் மூலமாக இந்த வினாத்தாள் கசிவு என்பது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விடுமா என்பதும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஏனென்றால் இந்த வினாத்தாள் கசிவு என்ற விவகாரத்தில் அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு மாஃபியா போன்று கும்பல்கள் செயல்படுவதாகவே கூறப்படுகின்றது. ஏற்கனவே பார்த்தது போல 2024ஆம் ஆண்டு பீகாரில் இந்த வினாத்தாள் கசிவு முறைகேட்டில் ஏற்கனவே பலர் கைது செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் அமைச்சர் பதவி விலகினால் இந்த வினாத்தாள் லீக்கேஜ் என்பது வினாத்தாள் கசிவு என்பது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விடுமா என்பது நாம் பார்க்க வேண்டும். இதற்கு பலகட்ட நடவடிக்கைகள் கண்டிப்பாக தேவைப்படுகின்றது. தேர்வை நடத்தக்கூடிய அந்த தேசிய தேர்வு முகமையும் கூட இதில் மிக ஒரு இறுக்கமான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அப்பொழுதுதான் இந்த வினாத்தாள் கசிவு நாடுகளில் அளவில் நடத்தப்படக்கூடிய தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை முடிவு கொண்டு வர வேண்டும் என்றால் பலகட்ட நடவடிக்கைகள் கண்டிப்பாக தேவைப்படுகின்றது. தண்டனைகளும் அதிகப்படுத்தப்பட வேண்டிய தேவைகளும் இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் மசோதாக்கள் தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டிருக்கின்றது. விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கவும் திட்டமிட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. ஸோ அவர்கள் கேட்டது போல தற்பொழுது மத்திய அமைச்சர் பதவி விலகிவிட்டார். அடுத்த கட்டமாக அவர்களுடைய நடவடிக்கை என்ன என்பதை நான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நிச்சயமா மிக்க நன்றி. விரிவாக தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி.